Daily. Taste the Daily. ஆமா, அந்த SSKவை லாக் பண்றதுக்கு எப்படி ஐடியா கிடைச்சது உனக்கு? சாரி அத்தை, கௌதம் கிட்ட மறைச்ச மாதிரி உங்ககிட்டயும் உண்மையை மறைச்சுதான் ஆகணும். நான் ரேவதி அத்தைய பத்தியும் அவங்களுக்கு ஒரு புள்ள இருக்கிறத பத்தியும் சொல்லிதான் SSKவை மிரட்டினேன். அந்த உண்மையை இப்போ சொன்னா நீங்களும் கௌதமும் தாங்க மாட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க. இலக்கியா, என்ன கேள்விக்கு பதிலே காணோம்? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் கௌதமும் பிளான் பண்ணி SSK வீட்ல இருந்து சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சிருந்தோம். அந்த விஷயத்த நாங்களே மறந்து போயிட்டோம். நேத்து தான் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அதை வச்சுதான் இந்த ஐடியாவை பண்ணேன். நான் நினைச்ச மாதிரியே அந்த SSKவும் சரண்டர் ஆயிட்டாரு. பா, சூப்பர் மருமகளே, சூப்பர். எப்படியோ நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இந்த சொத்து உங்க பேர்ல வந்துருச்சு. இந்த பத்திரத்தை சாமி கிட்ட வச்சு கும்பிடலாம் வாங்க. பத்திரத்தை சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு தரேன். வாங்க. முருகா, முருகா சரணம். ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா. எடுத்துக்கோமா, எடுத்துக்கோப்பா. இப்ப தைரியமா நீங்க 2 பேரும் இந்த இல்லத்தை ஆரம்பிக்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தாங்க. நீங்க 2 பேரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க. போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரி, ரூமுக்கு போறோம். வா. முருகா. என்ன கௌதம், பகல்லே படுத்துட்டீங்க? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நினைச்சதை சாதிச்சிட்டோம். இடம் நம்ம கைக்கு வந்துருச்சு. மனசுக்குள்ள ஏதோ பெருசா சாதிச்ச ஒரு ஃபீல். அது ஆதரவற்ற பெண்கள் எல்லாம் ஆரம்பிக்கணுங்கிற உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இடத்தை விலை பேசி கடைசி நேரத்துல அக்ரிமெண்ட் போட முடியாம நான் மனசுடைஞ்சு நின்னது இன்னும் என் மனசுல இருக்கு. அதனால என்னால மறக்கவே முடியாது. நான் பிசினஸ்ல தோத்திருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அது உன்னோட கனவு. அதை நிறைவேற்ற முடியலன்னு உடைஞ்சு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த விஷயத்துல ஜெயிச்சு நீ டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறப்ப இந்த உலகத்தையே சுருட்டி என் பாக்கெட்ல போட்ட மாதிரி சந்தோஷம். அதான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்னு கூட பார்க்காம சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிங்களா? பின்ன நீ ஜெயிச்சது ஒரு பக்கம், அந்த SSK முகத்தை தொங்க போட்டு போனது ஒரு பக்கம்னு இன்னைக்கு டபுள் சந்தோஷம்ல. அந்த SSK அடிக்கடி என்ன பார்த்து பிசினஸ்ல உனக்கு அப் அண்ட் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இன்னைக்கு என் அப்பா யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எது செய்ய நினைச்சாலும் SSK உடனே மோப்பம் பிடிச்சு வந்து அதை காலி பண்ணணும்னு பாக்குறான். என்கிட்ட எத்தனை தடவை தோத்தாலும் அவனுக்கு புத்தியே வர மாட்டேங்குது. அவனை ஒழிக்கணும் சீக்கிரமா. ஆனா இனிமே அவர் உங்களை தேடி பிடிச்சு அழிக்கணும்னு துடிப்பாரே கௌதம். என்ன சொன்ன? SSK என்ன தேடி பிடிச்சு அழிப்பானா? நான் அவன் கண்ணு முன்னாடி தானே இருக்கேன். எதுக்கு என்ன தேடி பிடிச்சு அழிக்கணும்? இல்ல இல்ல, அது அது வந்து அவர் இப்போ தோத்து போன கோவத்துல இருக்காரு. அடுத்து அவர் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு காரணம் தேடிட்டு இருப்பாருன்னு சொல்ல வந்தேன். என்னது? இத்தனை நாளா என்ன மாதிரியே SSKவா அந்த ஆளு இந்த ஆளு அவன் இவன் பேசிட்டு இருந்த. இப்ப என்ன அவரு இவரு அப்படின்னு என்ன திடீர்னு மரியாதை? அது அவரு மோசமானவர் தான். ஆனா அவர் வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதனாலதான். ஏய், நீ வேற அவன் வயசுக்கு தகுந்த வேலையா பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படியோ
அந்த எஸ்எஸ்கே பைரவி அம்மாவோட கூட்டணியை உடைச்சு நீ சவால்ல ஜெயிச்சிட்ட. வாழ்த்துக்கள் இலக்கியா மேடம். கௌதம் சார், இது உங்களோட வெற்றி. நீங்க இல்லனா கண்டிப்பா என்னால ஜெயிச்சிருக்க முடியாது. நாம உண்மையிலே ஸ்பெஷல் கப்பல் இலக்கியா. வெற்றிய உனக்கு எனக்குன்னு எப்பவுமே பிரிச்சு பாக்குறது இல்ல. சந்தோஷம் சோகம் எல்லாத்தையும் நம்மளோடதுன்னு ஏத்துக்கிறோம். நமக்குள்ள எந்த ஒளிவும் மறைவுமே இல்லல்ல. ஓ மனசுக்குள்ளேயும் என் மனசுக்குள்ளேயும் எந்த ரகசியமும் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற காதல். ஐ லவ் யூ இலக்கியா. வா. சாரி கௌதம், உங்க அளவுக்கு நான் கிடையாது. உங்ககிட்ட இருந்த எஸ்எஸ்கே ரேவதி அம்மான்னு நிறைய ரகசியங்களை உங்களுக்கு தெரியாம நான் மறைச்சிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் இப்ப உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை எனக்கு. ஆனா நிச்சயம் ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லதான் போறேன். அந்த நாளுதான் நானும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் கௌதம். Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.